லாஸ்ட்டாக அட்டன் பண்ண ஷூட்டில் எங்களால் ஹாஸ்டலுக்கு மேலே போக முடியல. ஏன்னா எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் மெயினுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பல கொலைகள் பண்ணிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் தான் கொண்டு வந்து போடுறதாகவும் போலீஸார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நானும் சாண்டியும் மட்டும் மறுபடியும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிறது தெரியாமல். ஏன்னா மேனன்டிங்கோடைய ஹாஸ்டலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அன்றைக்கி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக நாங்கள் கடைசி சீன் காட்டியிருப்போன்னு நான் நினச்சேன். பட் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு நின்றுட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். பட் அது கேமராவில் நாங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு தவறியாச்சுன்னு சொல்லலாம் ஒரு வகையில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு அடிச்சிருந்தாங்க. அது தானே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கேமராவில் கேட்குதான்னு தெரில. கன்ஃபார்மாக நான் கேமராவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப மைல்டாக கேட்குது. சரி சரி ரைட் ஆரம்பிக்கலாம் இல்லைவா? ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக நாங்கள் ஸ்பாட் உள்ள வந்தாச்சு மழையின் காரணமாக. அதனால் நாங்கள் டேரெக்டாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா மேலே தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே ஆள் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே யாருனாச்சும் அதே மாதிரி நிற்பாங்களான்னு பார்த்துச்சு. பட் மேலே யாருமே இல்லை. ஸோ எனிவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேட்டியா? மேலே தானே இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ அனத்திர மாட்டம் தானே சவுண்டு கேட்டுச்சு. மேலே ஆக்டிவிட்டி நடக்குது. யாரோ அழுகுற சவுண்டு கேட்குதுரா. ஆ லேடி வாய்ஸ் தான். ஆமாம், லேடி வாய்ஸ் தான் கன்ஃபார்ம். டேய், அழுகுற மாட்டம் இருக்குடா. என்ன பண்ணலாம் தலைவா? ஆனால் கன்ஃபார்மாக மேலே இருந்தானே கேட்டுச்சு. ஃபஸ்ட்டு என்ன மாட்டம் தானே கேட்டுச்சு. நம்ம இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கும்போதுமே இந்த சவுண்டு தானே அப்படியே கேட்டுச்சு. மேலே இது இருக்குடா கன்ஃபார்மாக. ஆனால் அன்றைக்கி இப்போ இந்த சவுண்டு இல்லைடா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக கேமராவில் கேட்குதான்னு தெரியல. மேலே கேட்டுட்ருக்குது. ரொம்ப மைல்டாக கேட்குது தலைவா. மேலே போகிறோம். வண்டி டர்னு சவுண்டு கேட்குதா? நம்ம வண்டி நிப்பாட்டின இடத்துல இருந்தா வண்டி அணைச்சி எடுக்கிறாங்களா? டவுட்டாக இருக்கு. சைலாக் போட்டு தானே வந்தோம், ஞாபகம் இருக்கா? நல்லா ஒரு பெரிய தலைவலி தலைவா. சரிவா பார்த்துக்கலாம். என்ன நான் ஓகே தான் இல்லையே? ஓகே தான். கீழே இருக்கிறதுல கடைசி ரூமு. இதுக்கு மேலே போக போகிறோம். அழுகுற சவுண்டு கேட்குதுடா பின்னாடி இருந்து.
பார்த்து வா தலைவா. கேட்டுச்சா? ஃபஸ்ட்டு ரூம். என்னடா டேய் கேட்குதா தலைவரே? யார் அது மேலே இருக்கிறது? யாருனாச்சும் மேலே இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, நாங்கள் இப்பயே போயிடுவோம். ஹலோ, மேலே யாருனாச்சும் இருக்கீங்களா? கேட்குதா? தலைவா சைக்கோ வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது தலைவா. சைக்கோ வாய்ஸா? கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கேமராவில் கேட்குதான்னு தெரில. மேலே கன்ஃபார்மாக ஆள் இருக்காங்க. பார்த்து வா தலைவா. யாருனாச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க தலைவா. மேலே யாரும் எட்டி பார்த்துட்டு போனோமா தலைவா? போட்டோமில்லடா. ஆமாம். என்னடா சொல்கிற தலைவரே? ஆல்ரெடி நம்ம இங்கே வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். கடைசியில் எப்படி போகணும்? ஹலோ, யாருனாச்சும் இருக்கீங்களா? இந்த ரூம்குள்ள இருந்தால் அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவா. இந்த ரூமில் இருந்தானே சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ அழுகுற சவுண்டு தானடா. இங்கேருந்து பார்த்தா நம்ம நிற்கிறது அழகாக தெரியும் தலைவா. சவுண்டு கேட்குதுடா. வெளியே சவுண்டு கேட்குதுடா. கன்ஃபார்மாக சம்திங் ராங் தலைவா. நல்லா மாட்டிட்டு தலைவரே. அப்படி நினைக்கவே நினைக்காத தயவு செஞ்சு. பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அலுவலகத்தில் யாரோ ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்து சுத்தமாக அங்கே பாருங்க. எந்த ரூமில் இருந்து கேட்குதுன்னு தெரில எக்ஸாக்டாக. இங்கே இங்கேருந்து என்னடா மூளை சவுண்டு கேட்குது? தலைவா அங்கிட்ட அடித்து பாரு தலைவா. அன்னைக்கு விட்ட மாதிரி இன்றைக்கி விட்டுறக்கூடாது தலைவா. ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி அங்கேருந்து லைட் அடித்தானுங்க. அதனால் இப்படிப்பட்ட சான்ஸை நான் விட்டு வந்துட்டேன். இன்னும் கண்டிப்பாக நான் விட மாட்டேன். யாருனாச்சும் இருக்கீங்களா? உடுக்க சவுண்டு தானே அது? உடுக்க சவுண்டு தான். ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து வருது. மெயின் ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து உடுக்க சவுண்டு. அது ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தது. நம்ம கீழே இருந்தே கேட்டுட்டு இருந்தது. உடுக்க சவுண்டு கேட்குது, இந்த அழுகுற சவுண்டு கேட்குது. உடுக்க சத்தம், இந்த அழுகுற சத்தம் கேட்குதா?
கேமராவில் கேப்சர் ஆகுமா என்னன்னு தெரில. வாய்ப்பே இல்லை. சவுண்டு கேப்சர் ஆக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஆமாம். ஆனால் அந்த அழுகுற சவுண்டு கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நான் நிற்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு சேடை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி கேட்குது பாரு. இல்லை நம்ம கேமராவில் கேட்காத விஷயம் என்றைக்குமே அதை அவாய்ட் பண்ணணும் தலைவா. வா பார்த்துடலாம். தலைவர் என்னாச்சு? எங்கடா சவுண்டா வெளியே இருந்து உள்ளே போனோன்னு இங்கிருந்து சவுண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ரூம் போனோம்ல, ஃபஸ்ட் ரூமில் இருந்தா கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா. யாரும் இல்லை. ஆனால் இங்கே இருந்தாண்டா விழுந்துச்சு சவுண்டு டம்முன்னு கேட்டது. இந்த ஃபேஸை பார்க்குறீங்க, என்ன இந்த கண்ணு இந்த ஃபேஸு அப்படியே இப்போ போன ரூம் உள்ள பாருங்க. இருக்கா சேமா? பட் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஒரு ஊரில் செதுக்கிருக்கானுங்க இந்த ரூமில். பின்னாடி சவுண்டு யாரோ இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக எங்களை தாண்டி உங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக லாக் ஆகிட்டீங்க நான் நினைக்கிறேன். அதனால் யாருனாச்சும் இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. நம்ம இன்னொன்றாவே பார்த்துட்டு போயிருவோம் தலைவா. சைக்கோங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக வாய்ப்பு தான் தோணுது. ஏன் எதை வச்சு சொல்கிற? ஏன்னா இங்கிட்ட சவுண்டு கேட்குது, இங்கிட்ட சவுண்டு கேட்குது. சைக்கோங்கிற ஒருத்தன் தானே இருக்க முடியும். 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு தான் இருக்க மாட்டாங்களா? ஒன்று இங்கிட்ட சவுண்டு கேட்குது, இங்கிட்ட சவுண்டு கேட்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு ஏதோ எரிஞ்ச மாட்டம் இருக்குல்லா மேலெல்லாம் பாரு. இல்லை அப்படி இருக்கா இல்லை ஏதாவது பாசம் புரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே தெரிய பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு முடியும். பின்னாடி சவுண்டு இருக்குது. ஏதோ பெல் அடிக்கிற மாட்டோம் சவுண்டு கேட்குறா. நமக்கு இது செம்ம சான்ஸு. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, இந்த சான்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது தலைவா. யார் வந்தாலும் சரி வெளியில் இருந்து எப்படியாச்சும் இதை நம்ம முடிச்சுட்டு தான் போகணும். ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்ன கேட்குதா? கேட்குதா? அங்கே ஃப்ரண்ட்டில் கேட்குதுடா. உனக்கு முன்னாடி பட் ஸ்டெப்ஸில் பின்னாடி யாரும் எடுக்கிற மாதிரி இருக்குது தலைவா. கேட்குதா? ஆமாயா தலைவா. தலைவா சைக்கோவுக்கு சான்ஸ் இல்லை தலைவா. 2 சைடு இருக்குன்னா அப்போ நம்ம தான் லாக் ஆகிட்டோமோ? கண்டிப்பாக. நீ எங்களை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னால் தப்பு. அதுங்க தான் நம்மள்கிட்ட சொல்லணும். நீங்கள் 2 பேரும் எங்கேயும் தாண்டி ஆண்டிலாம் பறக்க விட்ருக்கானுங்க பேர். செம்ம பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா பக்கத்தில் எந்த இதுவுமே இல்லை. போகணுன்னாலும் நம்ம எவ்வளோ தூரம் வெளியே போகணும், ஒரு ஹெல்ப் கூட ஆள் கிடையாது. இங்கே இருந்து சவுண்டு போடலாம். கண்டிப்பாக சைக்கோ வாய்ப்பே
நம்ம எது பேசுகிறதா இருந்தாலும் முடிஞ்சளவு பொறுமையாக பேசுவோம், சத்தம் இல்லாமல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த சான்ஸை நான் விடவே மாட்டேன். சவுண்டு கேட்குதா? ஹலோ, அந்த தட்டு இங்கே இருக்கு பாடுறா. தட்டாட்டம் சவுண்டு வந்ததுடா, தட்டுலேருந்து வர சவுண்டாட்டம். புரியல. ஆனால் சவுண்டு வந்தது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? எது மாட்டம் வந்துச்சுன்னா மாட்ட சவுண்டு கேட்டுச்சு. அங்கே போடு, வெளியே உள்ளே வந்தால் வெளியே. டேய் மேலடா. இல்லை சம்திங் ராங் தலைவா. என்னடா இங்கே நடந்துட்டுருக்குது? கேட்குதா தலைவா? மேலே தான். எப்படா இங்கிட்டும் கேட்குது. மர்மமாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக அன்றைக்கி வந்தப்போ ஒரு மாட்டம் இருந்தது, இன்றைக்கி வரும்போது ஒரு மாட்டம் இருக்குல்ல. அன்றைக்கி வந்தப்போ இந்த மாட்டம் இல்லைடா. அன்றைக்கி நம்ம இவ்வளோ நேரம் இங்கே மேலே இல்லை, இவ்வளோ கீழே தான் வந்தோம். யாரோ மேலே இருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. தயவு செஞ்சு எங்களை பயமுத்தணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வர கிடையாது. உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மேலே போயிடலாமா? இது பாரு தலைவா. ஏன்னா அதுக்கு ரொம்ப பழைய பில்டிங் போல தலைவரே. ரொம்ப மோசமாக இருக்குல்ல. மேலே இன்னும் உடஞ்சி கிழிச்சிருச்சுன்னா அங்கே பேர் எல்லாமே உடச்சிக்கிட்டு வருது. ரொம்ப வீக்காக தானே இருக்கும் கண்டிப்பாக. எப்படா மேலே இருக்கிறவன் இருக்கிறான்? ரொம்பவே வீக்காக இருக்கும்டா. ஐயோ, மேலே நல்லா சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த கடைசி ரூமில் இருந்தால் எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துச்சு. ஓ மை காட், என்னாச்சு? என்னடா பாத்தியா? இதை நான் பார்க்கவே இல்லைடா. கீழே இப்படி இல்லை. இதே அது செம மோசமாக இருக்குடா. ஐயோ பாத்ரா. லாஸ்ட் ரூம்லேருந்து இப்போ எப்படி சவுண்ட் வருதுன்னு தெரியுதா? ஒருவேளை இந்த ஃபோட்டோ தானா? ஏன்னா இந்த ரூம்லேருந்து தானே சவுண்டு வருது. சுற்றி கேட்குது. பில்டிங் ஃபுல்லாகவே கேட்குது. கன்ஃபார்ம் பாருங்க, எவ்வளோ மோசமாக இருக்குது. அப்புறம் வீடு வீடு காடு. ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. குழந்தை தானே இது? ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது குழந்தை. இங்கே ஒரு கேரக்டர் இருக்காங்க.
இங்கே ஒரு கேரக்டர் இருக்காங்க. இது யாருன்னு தெரியல, பேசே இல்லை. தலைவா அதில் யாருக்கிட்ட தலைவா? கன்ஃபார்மாக பியோட ஆக்டிவிட்டி தான். ஏன்னா இங்கிட்ட இருந்து வருதுன்னா எப்பட்றா நம்ம சைக்கோ? அப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் அங்கே மேலே இருந்து பிளாக் ஷாட் மேபி இந்த ரூமாக தான் இருக்குது தலைவா. ஏன்னா எந்த ரூம்லேயுமே இப்படிப்பட்ட படம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக இல்லை. எவ்வளோ இந்த படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. இதுக்கு பின்னாடி நம்பரும் ஏதோ இருக்குது. இது என்னன்னே தெரியல. நம்பரும் இங்கே வேறு எதுவும் ஆனால் லூசத்தனமாக எவ்வளோ ஒருத்தன் பண்ணி வச்சுருக்கிறான்டா. ஆனால் இந்த ரூமில் தான் பார்த்தியா ரொம்ப சேதம் இல்லாமல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சீரியஸாகவே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்குது. ஆமாம், அது இந்த ரெண்டோட தான் ஏதோ நன் கேரக்டர் மாதிரி இருக்குது. பாருங்க எப்போ இருக்குன்னு. செம்ம டிராயிங் தலைவா, சீரியஸாகவே. டிராயிங்கு ப்ளஸ் எம்பி மிக்ரோஃபோனிக்கா அதில் வச்சு பண்ணுவோமா? அந்த இடத்துல கேமரா, இந்த கேமரா எனக்கு வந்து சுற்றி சுற்றி கேட்குது. இந்த இடத்துல ஆன்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? எஸ். இடத்துல ஆன்மாக்கள் இருக்கீங்களான்னு கேட்டப்ப எஸ்ன்ற மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குமோன்னு தெரில. நான் இன்னும் கூட பக்கத்தில் வந்துக்கிறேன். இன்னும் கூட க்ளோஸ் ஆகலையா? எஸ் கன்ஃபார்மாக சைக்கோ கிடையாது. தெரியலப்பா. ஆக்சுவலாக லேடின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது பொண்ணா இல்லை பையனா? ஃபீமேல். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் கேட்குது. பட் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்றதே எனக்கு தெரில. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம்? எனக்கு குழந்தைய பற்றி
இந்த இடத்துல இருக்கிற அந்த லேடி, அதாவது இறந்து போன அந்த பொண்ணு, உங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறதா எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா நீங்க பிரெக்னென்ட்டோட இறந்துட்டதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையா? வீடியோல இருந்தா இல்லை வெளியே இருந்து கேட்குறோம், பின்னாடி இருந்து நல்லா கேட்டுச்சுரா. இல்லை வீடியோல இருந்தா நான் இந்த இதில் இருந்து இல்லை கன்ஃபார்ம் இருந்தால் எனக்கு கேட்டுச்சு. நல்லா கண்டிப்பாக ரொம்ப கிட்ட தான் கேட்டுச்சு. வெளியே நான் குழந்தைனா வெளியே இருந்து கேட்குறா. சரி ஓகே, இன்னொரு வாட்டி கேட்டு பார்த்துருவோம். இப்போ அந்த குழந்தை அழுத மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அது உங்களோட குழந்தை தானா? எக்ஸாக்டா ஆன்சர் ஆக மாட்டேங்குது. இப்போ அந்த குழந்தை அழுத மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அது உங்களோட குழந்தை தானா? உங்களோட குழந்தை தான் அப்படின்னா இந்த ஆப் மூலியமா கொஞ்சம் எங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். எட்டுல ஒன்று எட்டு எஸ்னா எட்டு வந்துச்சா? எஸ்னா எட்டு வந்துச்சா? சவுண்டு கேட்டுச்சா? என்ன செய்யுது பக்கத்தில்? ஓகே, இப்போ இந்த படத்துல இருக்கிறவங்க அதை நீங்க தானா? உண்மையாவே இந்த செவுத்துல வரைஞ்சிருக்கிற அந்த படத்துல இருக்கிற இந்த கேரக்டர்ஸ், அதாவது அந்த லேடி வந்து அது நீங்க தானா? ஓகே, அது நீங்க தான் அப்படின்றத நான் வந்து ஏத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து யார் அது? இல்லை தலைவா, யாரும் சம்திங் போன மாதிரி இருந்துச்சுடா. எனக்கு ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்டுச்சு, பின்னாடி நடந்து போட மாட்டோம். ஃபுட் ஸ்டெப் கூட சொல்ல முடியாது. வீட்டிலிருந்து சவுண்டு கேட்குது. என்னடா கேட்டுச்சு? உண்மையாக நடந்து போணுச்சா இல்லை பிரம்மையா? இது ரொம்ப நேரமாக கேட்டு சவுண்டு கேட்குது. இல்லை, எனக்கு இந்த ஆப்பை வந்து கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ஹலோ, ஆமாம், நம்ம டேரெக்டாக நம்ம இறங்கினா தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகும். புரியல. ஓகே, இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணுறோம். எந்த ஒரு ஆப் மூலியமாக நாங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து சவுண்ட் கேட்டுச்சா? கேக்குதா? உடுக்கு சவுண்டா? ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து கேட்குதுடா. தயவு செஞ்சு எங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நாங்க உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காண்டி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இந்த பணம் எல்லாமே வளர்ந்தது யாரு? டேய் செம்ம டேஞ்சரு. ஓகே, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமே சீரியஸாகவே ரொம்ப வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது. செம்ம மிஸ்ட்ரியாக இது வரைக்கும் பார்த்த இடம் இது வந்து கிடையவே கிடையாது. டெஃபினட்டாகவே இது அப்படியே டோட்டலாக சேஞ்சு. நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா வீடியோஸையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த வீடியோவில் அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது.
அதுவும் இந்த இடத்துல ஓகே ஏதோ பேசுகிறவங்க கேட்குதானே? அந்த தட்டை காணோம். ஆமாண்டா. அப்புறம் எப்படி தட்டு சவுண்டு கேட்டுச்சு? ஆமாம், இங்கே தான் நடந்துச்சு அந்த தட்டு மேலே கொண்டு வந்தது. இங்கே கிடக்குது. எங்கே கிடக்குது? இங்கே இருக்கு. இங்கே கிடந்துச்சுடா. யார் அது? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவா இந்த ரூமில் இருந்து வெளியே போகணுன்றதுக்காண்டி இப்போல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குதா இல்லை என்னன்றது எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே இருக்கும்போதெல்லாம் வந்து தலைவரே தலைவரே இல்லை மேலே போயிட்டு பார்த்துக்கலாம். மேலே என்ன இருக்குண்ணா? யார் அது? தலைவா வந்துக்கிறாங்க தலைவா. கீழே இருந்து வருதுல? இல்லை இல்லை ஏய், எனக்கு கீழே இருந்தும் கேட்குது, பின்னாடி இருந்து கேட்குது, சுற்றி சுற்றி இப்போ நான் பார்த்தேன்டா, இது உள்ளே போன மாதிரி இருந்துச்சுடா. என்ன அது? என்னதுடா? ஓ தலைவா, என்ன போக மாட்டேன் அதை சொல்லு. நான் பார்த்தது வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று ஒரு ஒயிட் கலரில் தோல் மாதிரி இருந்துச்சு. ஒயிட் கலர் தோல் மாதிரி? ஆமாம். என்னடா சொல்கிற? ஒயிட் கலர் தோலாக இருந்தது? அது எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தரல. டீ என்னடா புதுசாக சொல்கிற? ஒயிட் கலர் தோலாட்டம் இருந்ததா? தலைவா தலைவா, சீக்கிரம் இங்கே எவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணாமல் அவ்வளோ தூரம் நம்ம நல்லது. வேறு ஆ, ஒரு 10 ஸ்டெப்பு பின்னாடியவா? ஏன்டா? டேய், நான் எதுவும் பண்ணலடா. நீ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குறா. தட்டு அப்படியே தான்டா இருக்குது. தலைவரே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 கன்ஃபியூஸாக இருக்குது சீரியஸாகவே. தலைவரே பெஸ்ட்டு. நான் என்ன இல்லை இது என்னன்றதே புரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு இடத்துல மட்டும் நடந்தால் சரின்னா, பட் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கவும் சுத்தமாக கன்ஃபியூஸ். எந்த சைடு, இந்த சைடு போகிறதா, இங்கிட்டு போகிறதா, ரூம் உள்ள போகிறதா, இல்லை கீழே போகிறதான்றது ஒரு என்னை பொறுத்தவரை மேலே அங்கே இருக்கும்போது இங்கே கேட்டுச்சு, இங்கே இருக்கும்போது அங்கே சுற்றி சுற்றி கேட்குதுடா. கண்டிப்பாக சுற்றி சுற்றி கேட்குது. சம்திங் ராங் தலைவர் சீரியஸாகவே. ஏய், சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம்டா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டு எல்லாமே ஆக்சுவலாக செங்குத்தாக கட்டியிருக்காங்க. டேய் 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 தலைவரே தலைவரே, பேசுகிற மாட்டா சவுண்டு கேட்குதுடா. கீழேயா? ஆ, பேசுகிற மாட்டா சவுண்டு கேட்குது. டேய் சீக்கிரம் மேலே போகலாம். தலைவா ஒரே ஒரு நிமிஷம், அங்கே யாரோ மூலையில் உட்காந்துருக்காங்க தலைவா. உட்காந்துருக்காங்க? என்ன சொல்கிற? மேலே போகிறா. எங்கடா சவுண்டு? ஏய் வா தலைவா. தலைவரே எங்கடா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயம் வந்து என் கண்ணில் படுற மாதிரி இருக்குது. இல்லை பிரம்மையா என்னான்றது எக்ஸாக்டாக தரல. வா தலைவா. பிரம்மலாம் சான்ஸே கிடையாதுடா. சவுண்டு அப்புறம் எப்படா அப்படி கேட்கும்? சுற்றி சுற்றி பிரம்மனா ஒரு டைம் 2 டைம் கேட்டால் நீ சொல்கிறது சரி ஓகே பிரம்ம அப்படிங்களாம். சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி கேட்குது. பாரு நம்ம இருக்க இடம் எப்படி இருக்குன்னு, சுற்றி ஏதாவது இருக்கான்னு பாரு. ஒன்றும் கிடையாது. கீழே கேட்குதா? நான் சொன்னல தலைவரே, கீழே ஏதோ இருக்குது தலைவரே. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு தோணுது. இப்போ பிடிக்கிறோம் பாரு. டேய் அதெல்லாம் மழைடா, இடிஞ்சு விழுந்துரும்டா. எனக்கு தெரியாதுடா. சே மலை தலைவரே, இதெல்லாம் ரொம்ப பழைய பில்டிங். கீழே பார்த்தீங்களா எப்படி? எந்த சைடு ஆக்டிவிட்டி நடக்குதுன்றது தெரில. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நம்ம மேலே வந்திருந்தாலும் இதான் நடந்தது. ஒரு இளவும் இருந்திருக்காது மேலே, இதுதான் நடந்துருக்கும். அப்போ அது சைக்கோ இல்லையா நம்ம பார்த்தது? நம்ம சைக்கோன்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரியில் தான் அவன் சுற்றிட்டு இருப்பான். நம்ம இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், சைக்கோன்னு. ஆமாம். ஆனால் என்ன தலைவா அன்றைக்கி சவுண்டை வந்து சைக்கோ கொடுத்த மாட்டேன் தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி உள்ளே போனது இரு ஆனால் அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே போனது வந்து சைக்கோ ஓட்டம் இல்லைடா. நான் வீடியோவில் தான் பார்த்தேன். பிளாக் கலரில் இருந்துருக்குடா. யார் வீடியோவில்? நம்ம வீடியோவில் தான். நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம ஒன்று பார்ப்போம் பார்த்தியா? நீ கூட பார்த்துட்டேன் பார்த்தியா? ஆக்டிவிட்டி கீழே நடந்துட்டு இருக்குது. ஆனால் கீழே போனால் இருக்காது கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை. இது என்ன தெரியுமா, என்னை பொறுத்த ஒரு மிஸ்ட்ரி மாயமாக இருக்குது. இந்த ஜி பூம்பாமா பார்த்தியா மறைஞ்சிரும் பார்த்தியா, அது மாட்டாக இருக்குது. ஒரு இன்னும் வந்ததுலேருந்து ஒன்றுத்தையும் காட்டலை கூட பார்க்கல. நான் இன்னும் பார்க்கல. ஆனால் சவுண்டு மட்டும் சுற்றி கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த போன வாட்டி இந்த இடத்துக்கு வந்தப்போ சைக்கோன்னு நாங்கள் முடிவு பண்ணது காரணம் என்னன்னா சவுண்டை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், பட் அதை அக்யூரேட்டாக தரல. அது கிட்டத்தட்ட பிளாக்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சடனாக நாங்கள் பார்க்கும்போது யாரோ குடிக்காரங்க என்னாச்சும் வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உண்மையாக நினச்சோம். நீ நானும் கரெக்டு தானே? கரெக்டு. அன்றைக்கான அப்படி தான் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா ஒருத்தர் இந்த இடத்துக்குள்ளே சைக்கோவாலே வர முடியாதுடா, அப்படி இருக்கப்படுற இடம். ஆமாம். சரி வா தலைவா, முடிச்சு கிளம்பலாம் தலைவா. இந்த மிஸ்ட்ரியை இது ஒரு மிஸ்ட்ரி ஹாஸ்டல் தான்டா. கண்டிப்பாக யாராலையும் யூகிக்கவே முடியாத இதாக இருக்குது. இப்படி என்ன வேணாலும் ஆகலாம்டா. ரொம்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு தோணுது. இப்போ அதான் நீ சொல்கிற மாட்டேன், கீழே போனாலும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஆமாம், சவுண்டு மட்டும் கேட்கும். ஆமாம். ஒருவேளை இது எனக்கு நம்மளோட விளையாடுதா இல்லை நம்ம பயமுத்துதா? விளையாட சான்ஸே கிடையாது. பேய் எதுக்கு நம்மளோட உட்காந்து விளாண்டுட்டு இருக்கணும்? ஒருவேளை அதோட ரூமுக்குள்ளே, ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இந்த ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தானே ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நமக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த ரூமில் தான் அந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இல்லை நீ சொல்கிறது 100% கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணணுன்னு தான் நாங்களும் வரோம். பட் பல இடத்துல சவுண்டோடே நிப்பாட்டிருந்ததை தவிர எதையுமே எங்களால் கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா இடத்துலையும் சவுண்டு கேட்குற இடத்துலலாம் போயிட்டு தான் இருக்குது. பட் கேப்சர் ஆக மாட்டேங்குது. அது வந்து எங்களுடைய மிஸ்டேக்கே கிடையாது. கீழே போய் பார்ப்போம். அடுத்து எப்படி வெளியே போகிறோங்கிறது தான் பெரிய ஒரு ரிஸ்கில் ஒன்றா நம்பர் ரிஸ்க்கு. டீ கத்துற சவுண்டு தானே ஊழ, அது ஒரு மாட்டோம் தலைவா. செம்ம மிஸ்டேக் தலைவா. நான் உட்காரேன். இந்த இடத்துல யார் தான் இருக்கிறீங்க? நாங்கள் இந்த படிக்கட்டிலே உட்காந்துடுறோம். இப்போயாச்சும் உங்களால் பேச முடியுமா? தலைவரே வேலைக்கு ஆக தலைவரே. ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம். சரி பண்ண கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை கேப்சர் பண்ணுறது உங்களை வந்து ஆக்சுவலாக பார்க்கணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் முழுக்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நாங்கள் பண்ண ரெடியாக தான் வந்திருக்கோம். உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல, உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எங்கள் முன்னாடி வாங்க, எங்களை பயமுத்த நினைக்காதீங்க, எங்கள் முன்னாடி வாங்க. இதுக்கு மேலே எப்படி கேட்குறதுன்னு தெரில. உங்களால் ஏதாச்சும் ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஆச்சு கொடுக்க முடியுமா? நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கேமராவில் நூலளவுலையாச்சும் உங்களால் பார்த்துட்டு போக முடியுமா? குழந்தையும் நீங்களும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஏன் அழுவுறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அழுவுற சவுண்டு தலைவரே, அழுவுற சவுண்டு தலைவரே, அழுவுறாங்க தலைவரே. எதுக்கு? நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? கேமராவில் கேட்குமான்னு தெரில தலைவரே. ஏன் அழுவுறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? தலைவா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்டா. உங்களையா?
இதுக்கு மேலே கேப்சர் பண்ணாமல் போனோன்னா இந்த வீடியோவே வேஸ்ட் ஆகிரும் தலைவா. இதுக்கு மேலே அவங்கள வந்து வீட்டு இடத்துல வந்து கரெக்டு நீ சொல்கிறது கேப்சர் பண்ணாமல் போனால் அது கரெக்டு தான். ஆனால் அவங்கள ரொம்ப இது பண்ணிட்டோன்னா கஷ்டமாயிரும்ல. அவங்க நம்மளை எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இதுவரை நம்ம எவ்வளோ இடம் போயிருக்கோம், எவ்வளோ இடத்துல நமக்கு என்னென்னமோ ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் அதோட மோசமாக ஆகாதுன்னு என்ன இது? கரெக்டு. ஏன்னா இங்கேருந்து சுற்றி நம்ம போகிறதுக்கு எவ்வளோ தூரங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் தலைவா. டேய் என்னடா இது திடீர்னு? ஓகே, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்கன்றது புரியுது. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். கொஸ்டின் கூட இது சொல்ல முடியாது. நான் இது எதுக்காண்டி நான் உண்மையாகவே வந்தேன் அப்படின்னா, உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைய கொல்லுன்ற ஒரு நோக்கில் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஏய் என்னடா இப்படி சொல்கிற தலைவரே? இது வந்து கோவத்தை அதிகமாக்குற தலைவரே. ஹலோ, உங்களுக்கு கேட்குதா? நாங்கள் உங்கள் குழந்தைய கொல்லணுன்ற நோக்கத்துக்கு தான் வந்திருக்குது. இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் படிக்கட்டில் உட்காந்துருக்குறோம். நான் உங்கள் குழந்தைய கொல்ல வந்திருக்கோன்னு சொல்கிறேன், இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. இது வேலைக்காக தலைவா. நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். சந்தோஷமாக எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு துளி அளவு கூட பெரிய அளவில் ட்ரை பண்ணலை. கிளம்புறோம். பெண்டிங்னா இல்லாமல் வெளியே போவோம். ஆமாம், எனக்கு இந்த பயம் ஒரு சைடு பயங்கிறதோட இந்த இடத்த விட்டு வெளியே போகிறது ரொம்ப பெரிய. கண்டிப்பாக என்ன பூச்சி என்ன கடிக்க போகுது, கடைசி டைம் கடிச்சு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது இது வேஸ்ட்டு தலைவர். வேஸ்ட்டுன்னெலாம் இல்லை தலைவா. இல்லை, உருவம் நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ சவுண்டு இதெல்லாம் வச்சு சொல்லணும்னா அழுகுற சவுண்டு வருது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க குழந்தைய சாவடிக்க வந்திருக்குன்னு சொல்லுது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கணும். சும்மா மண்ணுத்தனமாக. சவுண்டு கேட்டுச்சா? மேலே இருந்தா கீழே இருந்தா இன்னும் புரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அங்கே லைட் இருக்க பாருங்கள். இது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3 to 4 கிலோமீட்டர் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இப்போ வெளியே போகணுன்னாவே என்ன பண்ணலாம் தலைவா? சொல்ல போனால் இங்கே நம்ம இருக்கிறது சேஃப் இல்லை இதுக்கு போக போக இன்னும். ஏன்னா உனக்கே தெரியும் டைம் ஆகிட்டே இருக்கு. தலைவரே, ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்க. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. என்னடா தலைவா எதுவும் போகல? ஐயோ, ஒன்றுமே தரலையாடா. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வாங்க. ஏதோ போகுது தலைவா. ஆமாம் தலைவா, தெரியுது பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுதான்னு உங்களுக்கு தெரில. இங்கே பாருங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுதா? தலைவா ஐயோ, உன் கேமராவில் தெரியுதாடா? ரொம்ப லாங்கில் போயிடுச்சு தலைவரே. ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக இந்த டான்ஸை விடவே மாட்டேன். தலைவரே பார்க்கலான்னு இருந்தோம். ஏய் நம்ம பார்த்துட்டோமேடா, நம்ம கண்ணால் பார்த்தது அப்புறம் என்ன?